ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடே. இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அறிஞர் சார் பெருமக்களே, குழந்தைகளே, அருமை நண்பர்களே, வில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற ஒரு கங்கரியம் கிடைத்திருக்கு. இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? கதை சொல்லுகின்ற போது ஏற்படக்கூடிய சொற்பிழை, பொருட்பிழை போன்ற பிழைகளை பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொண்டு கதைக்கு வருகின்ற. என்ன கதை சொல்ல போறீங்க? வெண்ணெய் திரண்டிருந்தும் நெய்க்கு அலைவது. அப்ப இது புராண கதை, அறிவு. இது யதார்த்த கதை. ஆமா, புது கதை. கதை புதுக்கதை தான், ஆனா புளிக்காத கதை, எல்லாரும் கேட்க வேண்டிய கதை, காலத்தினால் அழிக்க முடியாத அப்படியான ஒரு சிறந்த கதை தான் இந்த கதை. வெண்ணெய் திரண்டிருக்கு, வெண்ணெய் நெய்க்கு அலைகிறோம். ஒரு வெண்ணெய் அண்ணன் உன்ன இல்லையா? கையில வெண்ணெய், ஆனா நாங்க நெய்க்கு அலைகிறோம். அது என்ன கையில வெண்ணெய் நெய்க்கு அலைகிறது? அதைத்தான் சொல்ல போறேன். எப்படி? இது ஈழநாட்டிலே தொடங்கி. ஈழநாடு அது எப்படிப்பட்டதுங்க? இளநாடு இளநாடு எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. இளநாடு இளநாடு எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. செங்குடனே பனை வளங்கள் நிறைந்த நல்ல இளநாடு, செங்குடனே பனை மரங்கள் நிறைந்த இளநாடு. ஆழ்கடலில் முத்து குளித்து முத்து குளித்த நாடு, ஆழ்கடலில் முத்து குளித்து முத்து குளித்த நாடு. இளநாடு இளநாடு எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. கல்வியுடன் கலைகள் கொண்டு கற்றறிந்த பெரியாருண்டு, கல்வியுடன் கலைகள் உண்டு கற்றறிந்த பெரியாருண்டு. தியாகம் செய்து திடமாய் உழைத்து பண்பாடு போற்றும் பண்பு கொண்ட இளநாடு இளநாடு எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. ஈழவள நாடு எழில் பொங்குகின்ற நாடு, கற்றறிந்தவர்கள் உடைய நாடு, கலை பண்பாடு நிறைந்த நாடு, பனைவளம் நிறைந்த நாடு, ஆழ்கடலிலே முத்து குளித்த நாடு. அப்படியான சிறந்த நாடு இந்த நாடு. அப்படியான இந்த ஈழநாட்டிலே நாங்கள் வெண்ணெய் திரண்டிருந்தும் நெய்க்கு அலைகின்றோம். மண்ணை மறந்து அதன் மரபுகளை சிதறடித்து, மண்ணை மறந்து அதன் மரபுகளை சிதறடித்து
அளவுகளை சிதறடித்து ஆமா. வெண்ணெய் திரண்டிருந்தும் தலைகால் தெரியாமல் நாங்கள் திக்கி திசை கெட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்குரிய காரணம் என்ன? என்ன? எங்களுடைய மூதாதையர் இந்த அப்பு ஆச்சி அடுக்கலையில பாருங்க எப்படி சுவாரஸ்யமா உணவை தயாரித்தார்கள். எப்படிங்க? அப்புவும் ஆச்சியும் அரசாண்ட அடுக்கலையில் ஆப்பிளின் ஆட்சி அற்புதமாய் நடக்கிறது. அப்புவும் ஆச்சியும் அரசாண்ட அடுக்கலையில் ஆப்பிளின் ஆட்சி அற்புதமாய் நடக்கிறது. ஓட்டும் ஒரேஞ்சும் பேரிஞ்சும் போதுமையும் ஓட்டும் ஒரேஞ்சும் பேரிஞ்சும் போதுமையும் கூட்டணி அமைத்தால் ஆட்சி என்னாகும். கூட்டணி அமைத்தால் ஆட்சி என்னாகும். அரசாண்ட அடுக்கலையில எங்கேயோ இருந்து வந்த அந்த ஆப்பிள் இருக்கே, அது அரசாட்சி பண்ணுது. இப்ப நாங்க என்ன பண்றோம்? ஒரு நல்லதுக்கு போறோம்னு சொன்னா ஆரஞ்சையும் ஆப்பிளையும் கொண்டு போறோம். முறை எது முறை? எத்தனை பழம் எங்க நாட்டுல இருக்குது? மா இருக்கு, வாழை இருக்கு, பலா இருக்கு, கொய்யா இருக்கு, விழா இருக்கு, முந்திரை இருக்கு, ஏகப்பட்ட பழங்கள் எல்லாம் இருக்கிற போது இந்த ஆப்பிளையும் ஆரஞ்சையும் நாங்க கொண்டு போறோம். இப்ப பாருங்க, இந்த ஆப்பிள் அங்கே பறிக்கப்பட்டு அதுக்கு ஒரு வகையான திரவம் பூசப்பட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் பண்ணப்பட்டு அது இங்கே அனுப்பப்படுற போது ஒட்டி இருக்கு ஸ்டிக்கர். ஆமா, அது ஒரு வருடத்துக்கு பின்புதான் நாங்க அதை வாங்கி உண்றோம். அப்ப எங்க நிலை என்ன ஆகும்? அது மட்டுமல்ல, எங்க நாட்டில தாராளமான தாற்பயமுடைய பனம்பழம் இருக்குது. ஆனா அந்த பனம்பழத்தை அடுக்கலையில விடுறோமா? இல்லையே. நாங்க அந்நிய தேசத்துல இருந்து வர்ற ஆப்பிள் தான் நல்லதுன்னு சொல்றோம். ஆனா எங்க தேசத்துல இருக்கிற இந்த பனம்பழத்தை நாங்க யாரும் நல்லதென்றே போற்றுவது. இதே இந்த பனை அமெரிக்காவுல பிறந்திருந்துச்சுன்னா அவன் அந்த பழத்தை எடுத்து அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி எங்க நாடுல இருந்து எல்லா நாட்டுக்கும் அனுப்புவான். ஆனா அதை நாங்க வாங்குவோம். ஏன்? அமெரிக்கா பனம்பழம் அது நல்லா இருக்கும். ஆனா நம்ம நாட்டு பனம்பழம் ஐயோ, இத கொண்டு போகலாமா? இந்த பழங்களை நாங்க சரி பனம்பழம் இல்லைன்னாலும் மற்ற பழத்தை என்றாலும் நாங்க பார்க்க போற கூட கொண்டு போகலாம். என்ன கதைப்பாங்க அப்படின்னு என்றோம். அது மட்டும் இல்ல, இதோட நின்று விடவில்லை. எங்களுடைய வாழ்க்கை முறையிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் இருக்கின்றது. என்ன மாற்றம்? நாவற்பள்ளத்தை நன்கு அறியாது பணங்க பணியாரம் பணம் கொடுத்தும் கிடையாது. நாவற்பள்ளத்தை நன்கு அறியாது பணங்க பணியாரம் பணம் கொடுத்தும் கிடையாது. நெல்லி மாதத்தில் விழல் கூட தெரியாது. பொய்யா விழா வீடு வந்து சேராது. பொய்யா விழா வேளாண்மை வீடு வந்து சேராது. மூலிகை நிரம்பிய பழம் நாவல் பழம். இந்த நாவல் பழத்தை எங்களுடைய நாக்கு அறியாது. இப்ப நாங்க நாவல்ண்டா நாவல் கலர்ல நாவல் பழம் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப வெள்ள நாவல் என்றும் வந்துடுது. ஆமா, அப்படி ஒரு நாவல் வந்திருக்குன்னு சொல்றாங்க கிளிநொச்சியில. அதனால இந்த நாவல் பழத்தை நாக்கு அறியாது. பனங்க பணியாரம் பணம் கொடுத்தாலும் கிடையாது. அந்த காலத்துல எவ்வளவு மூலிகையா இருந்தது. ஆனா கொய்யா விழா இந்த பழங்கள் எல்லாம் இருக்கத்தக்கலையா? நாங்க ஆப்பிள் பழத்தை மட்டும் உண்ணுறோம், ஆரஞ்ச மட்டும் ஓடி திரிகிறோம். அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவுகள் இருக்கின்றது. ஆரோக்கியமான பால் இருக்கு, தயிர் இருக்கு, முட்டை இருக்கு, இளநீ இருக்கு, நொங்கு இருக்கு. அத கேட்க கூட ஆசையாத்தான் இருக்குது. ஆனா இப்ப எங்களுக்கு நேரம் இல்ல. சத்தியமாய் உன் நொங்கை நேரமில்லை. சத்தியமாய் நொங்கை தொண்டை முடிக்க நேரமில்லை. சத்தமாக
உங்களை வேண்டி உண்டமேண்டா சத்துமா. எங்களுக்கு சோழியே இல்ல அது நொங்க நோண்டி குடிக்கலாம். அது என்ன சத்துமா? ஐயோ சத்துமா, எங்க அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, பக்கத்து வீட்டு அம்மா, அம்மா. எல்லா அம்மாவும் ஆரோக்கியமா இருந்த அம்மா இந்த மா தேவையில்லை. அப்ப ஆரோக்கியமா ஆரோக்கியமா அப்படின்னா நலமா இருந்தா திடகாத்திரமா. திடகாத்திரம். ஆமா, இந்த அந்தமா இந்தமா எல்லாம் நாங்க குடிக்க தேவையில்லை. எங்க உடம்பு ஆரோக்கியமா நல்ல உணவுகளை அருந்துமாக இருந்தா அந்த உணவுகள் எல்லாம் இந்த சத்துமாக்கள் எல்லாம் தேவையில்லை. அப்படியான மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை முறையிலே பல மாற்றங்கள் உண்டு பண்ண வேண்டும். என்ன மாற்றம்? இப்ப பாருங்க, அடுக்கலையில எந்த மா ஆட்சி பண்ணுது? எந்தமா? அந்நியரின் ஆட்டமா ஆளுநராய் ஆளுநரே, அந்நியரின் ஆட்டமா ஆளுநராய் ஆளுநரே, ஆமா, அடிவளவில் கிடக்கிறதே. அந்நியரின் ஆட்டாமா எங்களுடைய அடுக்கலையிலே ஆளுகின்றது. எங்களுடைய பூர்வீகமாக இருந்தது அம்மி ஆட்டுக்கல்லு, அதெல்லாம் கொண்டே அடிவளவில கிடக்குது. அடிவளவில் கிடக்குது. போறவாரு நாயல் எல்லாம் அப்படி காலை உயர்த்தி போட்டு போகுது. பார்த்துட்டு போகுது. என்ன இந்த பழசு பத்து எடுக்க வர்றவங்க கூட அந்த ஆட்டுக்கல் அம்மியில கேட்கிறானே, மற்ற எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு போவாங்க. ஆனா இந்த ஆட்டுக்கல் அம்மி இருக்கே, அந்த காலத்திலே எங்களுடைய பண்பாட்டிலே கலாச்சாரத்திலே பின்னி பிணைந்ததாக இருந்தது. நாங்க உணவு வகை செய்யறதுல வகை வகையான உணவு செய்தோம். வகை வகையான உணவு, தோசையுடன் இட்டலியும் இடியப்பமும் பச்சடியும், தோசையுடன் இட்டலியும் இடியப்பமும் பச்சடியும், ஆசையுடன் உண்பதற்கு அளவாய் சமைத்திடுவாய், ஆசையுடன் உண்பதற்கு அளவாய் சமைத்திடுவாய். அவை எங்க நாட்டு கண்ணு, அவை எங்க நாட்டு கண்ணு. தோசை தோசை இட்லி இப்ப சுடையல. தோசை தோசை இப்ப சுடையல. உளுந்து 1200 ரூபா. இது அந்த காலத்துல, இப்ப முடியாதுதான். அதான் ஒரு வழி அப்படி இருக்கோ தெரியல. இப்ப தோசை இட்லி இடியப்பம் அது மட்டுமில்ல, எங்களுடைய தானிய வகைகள், இந்த தானியங்கள் எல்லாத்தையும் நாங்க உள்ளூரில் விதைப்போமாக இருந்தா இந்த தோசை இட்லி சுடுறதுக்கு என்ன பஞ்சம்? நாங்க யாரும் அந்த தொழிலை பண்றதை விட்டுட்டோம். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து பணம் வந்து கொண்டிருக்குது, நாங்க சும்மா இருக்கிறோம். முந்தைய ஒரு காலத்துல இந்த நாடு உழைப்புக்கு பேர் போன நாடு. அப்படியாக இருந்த நாடு இப்போ சும்மா இருந்து பணத்தை பெற்றுக்கொள்றோம். சும்மா. ஆனா இப்ப இந்த கொரோனா வந்திருக்கே, ஆமா, இந்த காலத்துல கூட எங்க நாடு நல்ல நாடுன்னு சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த எங்களுடைய பண்பாட்டுல சில விடயம் இருந்தது. மருதோண்டி வைத்தல், கைகாலுக்கு மருதோண்டி வைத்தல், நகத்தை பாதுகாத்தல். ஆமா, மருதோண்டி. அது மட்டுமல்ல, மஞ்சள் தெளித்தல், மஞ்சள் வீட்டுக்கு வருகிறவருக்கு பன்னீர் தெளித்தல், வேப்பமிலைகளை விடுதல், இந்த வீடுகள்ல கட்டி வைப்பாரு. இது எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது. ஆமா. ஆனா இப்ப அதுகள் எல்லாம் நின்று போச்சு. இந்த கொரோனா முடிஞ்சதன் பிற்பாடுதான் எங்கட அந்நிய தேசத்திலேயும் கொரோனா இருக்கிறதுனால அவங்கட பணம் இங்க வராம விடுற போதுதான் நாங்கள் யோசிப்போம். நீங்க யோசிக்கிறீங்களோ என்னவோ, நாங்கள் யோசிப்போம். ஏனெண்டா யார் யாருக்கு அனுப்புறேன்ற நிலையில வந்துட்டு ஆனதுனால இந்த தோசை இட்லி இடியப்பம் எல்லாம் ஆரோக்கியமான உணவு. இன்றைய வெள்ளைக்காரன் என்ன பண்றான்? அவன் ஆர்கானிக் உணவுக்கு மாறிட்டான். ஆனா நாங்க ஃபாஸ்ட் ஃபுட் உணவுக்கு மாறிட்டோம். இப்ப பாருங்க, கடைகள்ல நிக்கிறோம், நேரடி உணவு. அதை விட்டா இல்ல, பிள்ளைக்கு நாங்க பழக்கிட்டோம். அது அதைத்தான் கேக்குது. நேரம் அப்பா, எனக்கு இன்றைக்கு பட்டர் வேணும். பட்டரோ? இது உங்க எழுத்து கொண்டு வரணும் கடையில. பட்டரோ? அப்படி கிடைப்பா உங்களுக்கு தெரியும். இப்படி நேரடி உணவு வேணும், வகை வகையா வந்துடுது. இவை மட்டுமல்ல, மிஷினரி இல்லாத போது இதுகளை அரைத்து இடித்து நாங்கள் சமைக்கிற போது எல்லாருக்கும் உடற்பயிற்சியாக இருந்தது. நீண்ட தூரம் நடந்து சென்றோம், நீண்ட தூரம் சைக்கிளில் ஓடி சென்றோம். இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் எங்களிடத்திலே இருந்து போய்விட்டது. இப்ப மிஷினரி வந்துட்டது. மிஷின் எல்லாத்துக்கும் மிஷின் வந்து, எக்ஸசைஸ் செய்யறதுக்கும் மிஷின், எக்ஸசைஸுக்கும் மிஷின். நீங்க ஒருக்கா வெளிக்கிட்டு பாருங்க, வெளியே கொரோனாக்கு பிறகு வெளிக்கிடையில போல பாருங்க. அதனால அது மட்டும் இல்ல, எங்களுடைய ஆரம்ப காலத்துல நாட்டரிசி இருந்தது.
நாட்டன் தவிடு நீக்காத அரிசி. ஓ நாட்டன் அது எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தது, ஆரோக்கியம். எவ்வளவு பலத்தை தந்தது. ஆ. தொற்றா நோய்கள்ல இருந்து எங்களை தூர இடத்துல வைத்திருந்தது. ஆனா இப்ப நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? நாட்டரிசி வேண்டாம் வெளி, நாட்டரிசி கொடுதம் வெளி. நாட்டரிசி வேண்டாம் வெளி, நாட்டரிசி கொடுதம் வெளி. முட்டமா வேண்டாம் தாதம் வெளி. முட்டமா வேண்டாம் உப்புமா தாதம் வெளி. நாட்டரிசி வேண்டாம். அந்த காலத்துல மொட்டை கருப்பை எக்ஸ்போர்ட் H3 பச்சை பெருமாள், சிவப்பு பெருமாள், அம்பல பெருமாள், மற்றது இந்த பெருமாள் நடேச பெருமாள், அது சுவாமி அப்பா, இப்படி எல்லாம் நெல் இருந்தது. அதுகள் எல்லாம் எங்களுடைய செய்கையில இருந்து தூர போய்விட்டது. ஆனா இப்ப நாங்க எப்படியான அரிசியை பாய்க்கிறோம்? எப்படி? சாக்கரிசி. அது பிரிச்சா தான் பொருள் தரும். சாக்கு அரிசி, சாக்குல வர்ற அரிசி, இந்த சாக்கில வர நீங்க சாவுக்கு அரிசி எடுக்காதீங்க. அது மட்டும் இல்ல, அதை சாப்பிட்டதன் பிற்பாடு இன்னும் வருகுது அரிசி. அது பேக் அரிசி. அது போகேக்க போடுறதப்பா. இது நான் சொல்றது பேக்கில வர்ற இப்படி அரிசிகள் வருகின்றது, தாராளமாக வருகின்றது. எங்களுடைய ஆரோக்கியங்கள் எல்லாம் தூர சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்ப திருமண வீட்டுக்கு போனா, ஓஹோ, பூப்புனித நீராட்டுக்கு போனா, ஓஹோ, குடிபூரலுக்கு போனா, என்ன போன, ஏதாவது கூட்டங்களுக்கு போனா, இப்படி நிகழ்ச்சிகளுக்கு போனா 3 அடி தூரம் தள்ளி இருக்க வேணும். அப்ப அது சமூக இடைவெளியை போன்றது. இது நான் சொல்றது கூலா வருகிறது. கூலா? ஆமா. என்ன கூலா? கூலா கோலா 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 கூலா வருகிறது. கூலா வருகிறது. கூலாக கூட்டிக்க கூழ்காட்சி கொடுக்க ஆட்சியும் சமரியா. கூலாக கூட்டிக்க கூழ்காட்சி கொடுக்க ஆட்சியும் சமரியா. கூலாக குடிக்கிறதுக்கு கனபானம் வருது. கனபானம் அப்படி இருக்கிற போது எங்களுடைய கூழ குடிக்கிறதுக்கு ஆட்சி கூட சம்மதிக்க மாட்டான். அந்த காலத்துல முடியல், மரவள்ளிக்கிழங்கு, பைத்தங்காய், இந்த சீ ஃபுட்ஸ் உணவு, நண்டு, இறால், மீன், இதுகள் எல்லாத்தையும் கனவை எல்லாம் போட்டு காய்ச்சுற கூழ் இருக்கே, அத மாதிரி ஒரு கூழ் எது இருக்குது? அது மட்டும் இல்ல, அம்மாச்சி உணவதிலே இல்லையோ இருக்கு. ஆனா அந்த ஆட்சி காட்சி தார கூழ் மாதிரி என்ற வாய்க்கு இன்னும் வரையில்லை. ஆனதுனால இந்த கூழ்கள் எல்லாம் உடம்புக்கு ஆகாது. அவை தொற்றா நோய்களை கொண்டு வரும். ஆமா. எங்களுடைய இன்னும் இருக்கின்றது. என்னது? ராசவள்ளி களி காட்சி பலாடு களிந்தாச்சு. ராசவள்ளி களி காட்சி பலகாண்டு களிந்தாச்சு. உளுத்தம்மா களிகள் காலம் மறந்தாச்சு. காலம் மறந்தாச்சு. இங்க இருக்கிற எத்தனை பேர்கிட்ட கேட்டு பாருங்க. என்ன? இப்ப நான் நினைக்கிற ஒரு 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னம் இந்த களிகாட்சி சாப்பிட்டவன் ராசவள்ளி யாரும் இருக்கா? ஒரு தரம் கையெத்துற மாதிரி இல்ல. ராசவள்ளி உளுத்தம்மா எல்லா ஆரோக்கியம் தரக்கூடியது எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டோம். ஆரோக்கியமற்றதுகளை வச்சு கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, வேற இன்னும் ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். நொடிந்து போன எம்மையே நோகடிக்க துணிகிறாய், போன மணவாயாய் கிடப்பது தெரியாதோ. நொடிந்து போன எம்மையே நோகடிக்க துணிகிறாய், போன பழம்பாயாய் கிடப்பது தெரியாதோ. நாங்கள் செய்து போன பழம்பாயாய் கிடப்பது தெரியாதோ. இந்த உணவுகள் எல்லாத்தையும் எங்களை
போன பனம்பாயா கிடக்கிறோம். பனம்பை. இந்த பனம்பாய் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த காலத்துல சின்னப்பாய் இருந்தது, என்ன சின்னப்ப? கதிர்பாய் இருந்தது, ஓலப்பாய் இருந்தது, மாணிப்பாய் இருந்தது, மாணிப்பாய், சண்டிலிப்பாய், அதெல்லாம் ஊரப்பா. ஊர். நான் சொல்ற பனைமரத்திலே செய்யப்பட்ட பாய். இந்த ஓலப்பை. ஆமா, அந்த பாயில அந்த காலத்து குழந்தைகளை போட்டு சின்ன தடுக்கன்னு சொல்வாங்க. பொறுங்க, அத தடுக்கு. தடுக்கன்றது சின்ன பாய், சின்னப்ப. அதுல போட்டு அந்த குழந்தைகளுக்கு எண்ணெய் வச்சு உறுப்பு அமைய பிடிப்பாங்க. உறுப்பு எப்படி? மூக்கு பிடிப்பார்கள், காது பிடிப்பார்கள், நெத்தி பிடிப்பார்கள், தாடை பிடிப்பார்கள். இப்படி கடைசியா கழுத்தை பிடிச்சு நெட்டிச்சு. இப்ப ரோட்டு வழிய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு போடுறது நீங்கள் தான் இல்லப்பா. இது எங்களுடைய குழந்தைக்கு ஆரோக்கியம் தேடினார்கள் அந்த காலத்துல. ஆரோக்கியம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய பேச்சு உச்சரிப்பு, இந்த தமிழ் உச்சரிப்பு நல்லதாக இருக்கணும்னு அந்த காலத்துல அந்த பாட்டியம்மா நாசி பிடிப்பான். அதென்ன நாசி பிடிக்கும்? நாசி என்று சொன்னா இந்த மேல் தாடை பிடிப்பாங்க. தாடை. அந்த தாடை பிடித்தா தான் பிள்ளை உச்சரிப்போடு பேசும். இப்ப தாடை பிடிக்காத பிள்ளை ஒன்று பேசுதுன்னா எப்படி பேசும்? எப்படி? ஆச்சி, என்னடா ஓ என்ன பால்ச்சி பெறலாம். ஆனதுனால இப்படி உச்சரிப்பு எங்களுடைய முக்கியத்துவமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த காலத்துல குழந்தையை தாலாட்டுற சிறப்பெல்லாம் இருந்தது. குழந்தை பிறக்கின்ற போது குழந்தை அழுது கொண்டு எத்தனையோ ஆஸ்பத்திரி வழியா குழந்தைகள் அழுததை நான் பார்த்தேன். அப்பா தான் கூப்பிட்டு இது குழந்தைகள். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் எடுத்துட்டு வாழ் வாழ் குழந்தைகள் வாழ் வாழ்ன்னு தான் கேக்குங்கள். நீங்க கையில வாழ கொடுத்துறாதீங்க. குழந்தைக்கு சரியான முறையில வாழ பழக்கும், இல்லைன்னா பாலை கொடுங்க. அது நீங்கள் எப்படி பழக்கிறீங்களோ அப்படித்தான் குழந்தைகள் வாழ கற்றுக்கொள்ளும். அதுவும் தாய்ப்பால் ஆனதுனால ஆமா, ஆரோக்கியமான பால். இப்படி குழந்தைகளை நாங்கள் வளர்த்தோம். அந்த குழந்தைகள் எக்ஸசைஸ் செய்து வளர்ந்தார்கள், உடல் ஆரோக்கியமாக இருந்தது. குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடினார்கள், ஆரோக்கியமாக இருந்தது. இப்ப எங்க வீட்டு குழந்தைகள் என்ன பண்ணுது? போனில வச்சு விளையாடுது. அம்மா பேசி கிளக்க வச்சுட்டு போய் விளையாடு, கொஞ்ச நேரம் போ போ அண்டு வில்லங்கத்துக்கு. அந்த காலத்துல அந்த குருவி இனங்கள், பறவை இனங்கள், கோழி இனங்களுக்கு அன்பு, காருண்யம், கருணை சொல்லி இந்த உணவுகளை நாங்கள் கொடுப்பதற்கு கொடுத்தோம். ஆனா இப்ப பிள்ளைகள் என்ன செய்து போனில வச்சு வீராப்பு காட்டி வெட்டுறதும் குத்துறதும் தான் விளையாடும். அப்ப என்ன பண்ணும் குழந்தை? என்ன பண்ணும்? எது செய்கிறேன்னு தெரியல. ஆரோக்கியமாக நாங்கள் எங்களுடைய முறையிலே செல்லுதல் வேண்டும். அது மட்டுமில்ல, முற்றிய நெல்லிக்கனியும் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். முற்றிய நெல்லிக்கனியும் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும், அவை பின்பு இனிக்கும். அது இப்ப சொல்ற போது இந்த விஷயங்களை நாங்கள் செய்ய என்று சொல்லுகிற போது கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் அவை பின்பு இனிக்கும். இப்ப பாருங்க, அவன் வெள்ளைக்காரன் எங்க தேசத்தை பார்த்து பார்த்து அவன் யோகா பண்றான். போனவரை வந்தனத்தை இந்த யோகாண்ட பொட்டியை கிளப்பி கொண்டு போட்டான். யோகா உதவிட்டா செல்ல தெரியுது இல்லப்பா, யோகாசனம் செய்கிறான். அறிவு யோகாசனம் செய்கிறான். எங்களுக்கு கொஞ்சம் மட்டுத்தானே தியானம் பண்றான். தியானம். ஆமா, சூரிய நமஸ்காரம் பண்றான். சூரிய நமஸ்காரம். இதுகள் எல்லாம் வெள்ளைக்காரன் இது ஆரோக்கியமாக இருக்கு என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறான். ஆனா நாங்கள் என்ன பண்றோம்? அதை கடந்து வெள்ளைக்காரன் செய்கிற சில விஷயங்களை செய்கிறோம். வெள்ளைக்காரன் உடுப்ப கிழிச்சு போட்டா நாங்களும் போடுறோம். இப்படி எங்களுடைய உடையிலே மாற்றம் ஏற்படுகிறது, நடையிலே மாற்றம் ஏற்படுகிறது, பண்பாட்டிலே மாற்றம் ஏற்படுகின்றது, உணவிலே மாற்றம் ஏற்படுகிறது. கலை கலாச்சாரம் இதுகளை எல்லாம் நாங்கள் விட்டுக்கொண்டு எங்கோ சென்று கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உள்ளூர் வளங்களை உரை போட்டு தயிர் செய்வோம், சொந்த மரங்களை மத்தாக்கி இந்த மண்கடைந்து வெண்
வெண்ணை செய்வோம், வெண்ணை செய்வோம், வெண்ணை செய்வோம். தன்னை உருக்கி மெழுகொளி சுடர் வீச தூய வெண்ணை உருக்கினை மனம் வீச நாமம்மை செதுக்க எம்பளங்கள் கை கொடுக்க, கை கொடுக்க எம் கையோங்கும் எம்பளங்கள் கை கொடுக்க எம் கையோங்கும் உயர்வு வரும், எங்கை ஓங்கும் உயர்வு வரும். காத்திருப்போம், காத்திருப்போம், காத்திருப்போம். உள்ளூர் வளங்களை உரை போட்டு தயிர் செய்வோம், எம் வளங்களை பாதுகாப்போம். உணவு, உடை, வாழ்க்கை முறை, பண்பாடு, கலை, கலாச்சாரம் இவை எல்லாவற்றையும் நாங்கள் மீண்டும் கை கொடுத்து தோள் நிமித்துவோம். சித்தம் கலங்காதே சிந்திப்பாய் மனிதா, சித்தம் கலங்காதே சிந்திப்பாய் மனிதா. சத்தியம் மறந்தாய் சோதனை கண்டாய், சத்தியம் மறந்தாய் சோதனை கண்டாய். வேதனை தீர்ந்திட வழியினை தேடு, வேதனை தீர்ந்திட வழியினை தேடு. வாழ்ந்த வாழ்வினை நினைத்து நீ பார்த்து, வாழ்ந்த வாழ்வினை நினைத்து நீ பார்த்து. சித்தம் கலங்காதே சிந்திப்பாய் மனிதா, மனிதா. சித்தம் கலங்காமல் சிந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரமும் இந்த வில்லிசையினை கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர்கள், அன்பர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள், சிறுவர்கள் அனைவருக்கும் இனியொரு வில்லிசையிலே உங்களை சந்திக்கும் வரை கலைவாண வில்லிசை குழு KN கணபதி பிள்ளை சின்னமணியின் சிஷியர்களாகிய நாங்கள் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்க சைவம்.